ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் கிராஃபிக்கல் மெத்தட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம்ப்பா. என்னென்னா கிராஃபிக்கல் மெத்தட் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கான்னு கேட்டிருந்தேன். சில பேர் எஸ்ன்னு அனுப்பியிருந்தீங்க, சில பேர் நோன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 6 சம் போல் சென்ட் பண்ணி டவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. அதில் ஃபர்ஸ்ட் சம் தான் நம்ம இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் எல்பிபி பை யூஸிங் கிராஃபிக்கல் மெத்தட். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ப்பா எப்போ கிராஃபிக்கல் மெத்தட் போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. எப்போனா எல்பிபியில் ரெண்டு வேரியபிள் மட்டும் இருக்கும் போது நம்ம எல்பிபியை கிராஃபிக்கல் மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். சில பேருக்கு டவுட் வரலாம், மேம் இதுக்கு முன்னால் x1 x2 தானே பார்த்துருக்கோம், இங்கே என்ன xyன்னு இருக்குன்னு. x1 x2வாக இருக்கட்டும், xyயாக இருக்கட்டும், எல்லாமே என்னென்னா டிசிஷன் வேரியபிள்ஸ் தான்ப்பா. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. x1 x2வாக இருந்தாலும் சரி, xyயாக இருந்தாலும் ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். ஓகேவா? இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னாப்பா, சொல்யூஷன் கிவன் போட்டுக்கிட்டு இந்த எல்பிபியை தூக்கி அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? எழுதினதுக்கு அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு மட்டும் ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்து எழுதிக்கோங்க. எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கோ 1 2 3 கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய சம்மில் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டில் மேக்ஸிமம் இசட் ஆர் மினிமம் இசட்னு கொடுத்துருப்பாங்க, அது ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். எஸ்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்கப்பா, அதுதான் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா x1 x2வாக இருக்கட்டும், இங்கே வந்து xy கொடுத்துருக்காங்களா, xy greater than or equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இது நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். இதில் கன்ஸ்ட்ரெயினுக்கு மட்டும் ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியாப்பா? நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கன்ஸ்ட்ரெயினில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருப்பாங்க, அதர்வைஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருப்பாங்கப்பா. அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தாலும் சரி, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தாலும் சரி, அதை தூக்கிட்டு ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? சிம்பிள் போட்டு எழுதுனதுக்கப்புறம் ஈக்குவேஷன் நம்பர் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இங்கே 3யோட ஸ்டாப் பண்ணியிருக்கோமா. நெக்ஸ்ட் இது 4th ஒன், இது 5th ஒன், இது 6th ஒன். ஏன் அப்படின்னா நம்ம ஈக்குவல்ட்டுக்கு மாற்றி எழுதிக்கிறோம்னாப்பா நம்ம என்ன மெத்தடில் போட போகிறோம், கிராஃபிக்கல் மெத்தடில் போட போகிறோம். அப்போ கிராஃபுக்கு என்ன வேணும், நமக்கு பாயிண்ட்ஸ் வேணும். ஓகேவா? பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இன்இக்குவேஷனை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றி எழுதிக்க போகிறோம். இதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, நெக்ஸ்ட் நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படின்னு பாருங்கள். டு ஃபைண்ட் தி கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் 4, 5 and 6 சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன்ப்பா. நான் இந்த வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி சில பேருக்கு ஃபீல் ஆகலாம். ஏன் அப்படின்னா நான் நிறைய சம் கிராஃபிக்கல் மெத்தடில் போட்டேன்ப்பா, அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஆனால் சில பேர் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்களே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சில பேருக்கு தோணலாம்ப்பா. அதனால் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான்ப்பா. கிராஃப் போடுறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாமே தவிர, ஐ மீன் இந்த சம்முக்கும் வேறு சம்முக்கும் டிஃபர் ஆகலாமே தவிர மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தாம்மா. ஓகேவா? இப்போ பாருங்கள். டேக் ஈக்குவேஷன் 4 என்னது, 3x + 2y which is equal to 36. 3x + 2y which is equal to 36. இதில் ஃபர்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு கொடுத்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்ப்பா. எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு கொடுத்தா என்ன வரும், 0 + 2y which is equal to 36. 0வோட இதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான். +2y which is equal to 36. 2y which is equal to 36. y which is equal to இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே போகும்போது நமக்கு என்ன ஆகும், வெரி குட் டிவைடில் மாறிடும். இப்போ 36 divided by 2 ஆப்பா, கேன்சல் பண்ணால் நமக்கு என்னப்பா வரும், 18 2s 36. அப்போது y is equal to 18. ஓகே, எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்யோட வேல்யூ 18. ஓகேவா? அதே போல் இதே ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக 0ன்னு கொடுத்து நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க போகிறோம். ஏன் இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா, நமக்கு XY ஆக்சிஸில் தானே இப்போ பாயிண்ட் மார்க் பண்ணுவோம், அதனால. ஓகேயா? இப்போ ஒய்க்கு பதிலாக 0ன்னு கொடுங்க. ஒய்க்கு பதிலாக 0 கொடுத்தா என்ன கிடைக்கும், 3x + இந்த டேர்ம் அப்படியே 0 ஆகிடுமா, which is equal to 36. அப்போ 3x which is equal to 36, நமக்கு x தான் வேணும். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3 இங்கே வரும்போது டிவைடில் மாறிடும். 12 3s are 36. அப்போ x equal to 12. எக்ஸோட வேல்யூ 12, ஒய்யோட வேல்யூ 0. ஓகேயா? உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன்ப்பா. அதே போல் தான் 5th and 6th ஈக்குவேஷனுக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? 5th ஈக்குவேஷன் என்னது, x + 2y which is equal to 20. அதே போல் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுங்க. எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தா என்ன ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். 2y which is equal to 20 ஆப்பா. அப்போ நமக்கு இங்கே y தான் வேணும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 இங்கே வரும்போது டிவைடில் மாறிடும். 1 2 2 10 2 20 ஆப்பா. ஸோ y is equal to 10. எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 10. x, y which is equal to 0, 10. அதுக்கப்புறம் அதே போல் ஒய்க்கு பதிலாக 0ன்னு கொடுங்க. ஒய்க்கு பதிலாக 0ன்னு கொடுத்தா அந்த டேர்மை நமக்கு 0 ஆகிடுமாப்பா. அப்போ x which is equal to 20. ஓகேவா? அப்போ x, y which is equal to எக்ஸோட வேல்யூ 20, ஒய்யோட வேல்யூ 0. ஓகே, அதே போல் 6th ஒன்றும். ஓகே பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தா 4y which is equal to 42 ஆப்பா. நமக்கு y தான் வேணும். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4 இங்கே வரும்போது டிவைடில் மாறிடும். கேன்சல் பண்ண 10.5. எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 10.5. அதே போல் இப்போ அடுத்து ஒய்க்கு பதிலாக 0 கொடுத்தா எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா.
கொடுங்க 3x ப்ளஸ் 4 ஒய்க்கு பதிலாக 0 which is equal to 42. இது டேர்ம் அப்படியே 0 ஆகிடும். 3x which is equal to 42. நமக்கு x தான் வேணும். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3 இங்கே வரும்போது டிவைடில் மாறிடும். கேன்சல் பண்ண நமக்கு என்னதுப்பா 14 x, y which is equal to x ஓட வேல்யூ 14, y-ஓட வேல்யூ 0. ஓகே, என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு கொடுத்து y-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் y-க்கு பதிலாக 0ன்னு கொடுத்து x-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா. இதே போல் எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்ததுனால சேம் ப்ரொசீஜர் தான். நான் உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்லிடுறேன்ப்பா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன்ப்பா, பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிராஃப் போட்டுடலாம். போடுறதுக்கு முன்னாடி இந்த லைன் எழுதிக்கோங்கப்பா. யூஸ் த above coordinate points to draw the graph. கிராஃப் போடுறதுக்கு கிராஃப் ஷீட் தேவையில்லப்பா. இதே போல் நார்மல் ஷீட்லேயே நம்ம போடலாம். இப்போ கிராஃப் ஷீட்னு வச்சுக்கோங்களேன். இதே போல் ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் மேம். எக்ஸ் ஆக்சிஸில் இத்தனை வரைக்கும் தான் நம்பர் போடலாம், ஒய் ஆக்சிஸில் இத்தனை வரைக்கும் தான் நம்பர் போடலாங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இதே போல் எம்டி ஷீட்டில் போடும்போது நம்பர் எது வரைக்கும் மேம் போடணும் அப்படிங்கிற டவுட் சில பேருக்கு வரலாம்ப்பா. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஈக்குவேஷனை சால்வ் 3 ஈக்குவேஷன் இருக்கா, அது சால்வ் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை சைடில் பென்சிலால் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது 4th ஈக்குவேஷனுக்கு என்னப்பா கண்டுபிடிச்சோம், அதை எழுதிக்கோங்க. 0, 18, 12, 0. இதான் நம்ம 4th ஒன்று கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்னா 0, 10, 20, 0. 0, 10, 20, 0. இது நம்ம 5th ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 0, 10.5, 14, 0. 0, 10.5, 14, 0. ஓகேவா? இதான் நம்ம 6th ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிச்சோம். 3 ஈக்குவேஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் எழுதிக்கிட்டோம்ப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய், இது எக்ஸ், இது ஒய், இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூப்பா. இப்போ பாருங்களேன், உள்ளதுலேயே எக்ஸுக்கு எதுப்பா வேல்யூ அதிகம்? இங்கே 0 இருக்குது, 12 இருக்குது, 0, 20, 0, 14. இதுப்பா எக்ஸ்லேயே ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 தானேப்பா ஹையஸ்ட் வேல்யூ. அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் போடும்போது எது வரைக்கும் நம்ம நம்பர் போட்டுக்கிட்டால் போதும், 20 வரைக்கும் போட்டுக்கிட்டால் போதும், அதுக்கு மேலே போட்டாலும் தப்பு இல்லைப்பா. அதே போல் ஒய் ஆக்சிஸில் பாருங்கள் 18, 10, 10.5, 0, 0, 0. ஓகே, அப்போ என்னப்பா இருக்குது? 18 இருக்குது, 10 இருக்குது, 10.5 இருக்குது. எது ஹையஸ்ட் வேல்யூ? வெரி குட். எது தான் ஹையஸ்ட் வேல்யூ? 18 தான் நமக்கு என்னது ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ ஒய் ஆக்சிஸில் எது வரைக்கும் நம்பர் போட்டுக்கிட்டால் போதும், 18 வரைக்கும் போட்டுக்கிட்டால் போதும், அதுக்கு மேலே போட்டாலும் தப்பு இல்லை. ஓகேயா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன்ப்பா. இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம எது வரைக்கும் போட்டுக்கிட்டா போதும்னு சொன்னேன், 20 வரைக்கும் போட்டுக்கிட்டா போதும், அதுக்கு மேலே போட்டால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ 1, 2, 3ன்னு போட்டோம்னு வச்சுக்கோப்பா, ரொம்ப கச்சன்னு இருக்கும். ஸோ நான் 2 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன்ப்பா. ஓகேவா? அதே போல் ஒய் ஆக்சிஸ்க்கும் நான் போட்டுக்கிட்டேன். 18 வரைக்கும் போட்டால் போதும், ஆனால் நம்ம 20 வரைக்கும் போட்டுக்கிட்டோம். ஓகேவா? நான் 2 எடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 4th ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 0, 18, 12, 0. இதனப்பா ஃபஸ்ட் 4th ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிச்சோம். 0, எக்ஸ் ஆக்சிஸில் 0. இதான்ப்பா எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? 0, எக்ஸில் 0 பார்க்கணும், எக்ஸ் ஆக்சிஸில் 0 இதுதான். ஒய் ஆக்சிஸில் 18. அப்போ ஒய் ஆக்சிஸில் 18னா இந்த இருக்கு பாருங்கள், உடனே எழுதிடுங்க. இது எதுக்கு என்ன பாயிண்ட்டு? 0, 18. ஓகே, அதே ஈக்குவேஷனுக்கு இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்ல, அது என்னது? 12, 0. அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் 12 பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 0. அப்போ இதுதான் எக்ஸ் ஆக்சிஸில் 12, 0. ஓகே, இப்போ இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறீங்க, ஸ்கேலை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2 பாயிண்ட்டை எந்த ஈக்குவேஷனுக்குப்பா கண்டுபிடிச்சோம் அந்த உடனே கையோடு எழுதிடுங்க. இதுக்கு கண்டுபிடிச்சோம் 3x + 2y which is equal to 36. அதுக்கு தானே கண்டுபிடிச்சோம், ஐ மீன் 4th ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிச்சோம். அதை கையோடு எழுதிடுங்க. 3x + 2y which is equal to 36. பெண்ணால் எழுதலாமா மேம்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பெண்ணால் எழுதிக்கலாம்ப்பா, நோ ப்ராப்ளம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னதுப்பா? 0, 10, 20, 0வா? எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 10. 0, 10. அப்போ இதெல்லாம் பார்க்க 10, இது என்னது? 0, 10. ஓகே, அதே ஈக்குவேஷனுக்கு இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்ல, அது என்னது? 20, 0. எக்ஸ் ஆக்சிஸில் 20, ஒய் ஆக்சிஸில் 0 அப்படின்னா 20, 0 இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் என்னது ஸ்கேலை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் எதுக்குப்பா கண்டுபிடிச்சோம், எந்த ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிச்சிருக்கோன்னா x + 2y which is equal to 20. இந்த இருக்கு பாருங்கள், எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்? x + இந்த இருக்கு பாருங்கள். நீங்கள் எங்கே வேணால் எழுதிக்கோங்க, இங்கேயே கூட எழுதிக்கோங்க, தப்பில் உங்களுக்கு எந்த இடத்துல புரியுமோ அங்கே எழுதிக்கோங்க. நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். x + 2y which is equal to 20. ஓகேவா?
நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னதுப்பா 0,10.5 14,0 எக்ஸ் ஆக்சிஸில் 0 பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 10.5னா எங்கேப்பா இருக்கும் 10க்கும் 12 இடையில இருக்குமா? நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் 0,10.5. ஓகே ஃபைன். அதே ஈக்குவேஷனுக்கு இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது என்னது 14,0 எக்ஸ் ஆக்சிஸில் 14 இந்த இருக்குது பாருங்கள் 14,0. இப்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஸ்கேலை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டோமா? இது எதுக்காகப்பா கண்டுபிடிச்சோம்? எந்த ஈக்குவேஷனுக்குன்னா 3x + 4y which equal to 42 இந்த இருக்குது பாருங்கள் 3x + 4y which equal to 42க்கு கண்டுபிடிச்சோம். ஓகே ஃபைன்ப்பா. இப்போ நம்ம கிராஃப் போட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ஃபீஸிபிள் ரீஜியன் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்ப்பா, சில பேருக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட் மார்க் பண்ணுறதுலேயே டவுட் வரும்ப்பா. ரொம்ப ஈஸி தான். இந்த கிராஃபிக்கல் மெத்தடை பொறுத்த வரைக்குமே எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ்க்கு போயணும்ப்பா. ஓகே, ஏன்னா நம்ம எப்பொழுதுமே எக்ஸ் வந்து என்ன தான் எடுத்துருப்போம், 0 தான் எடுத்துருப்போம். ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிரும். அதுக்கப்புறம் தான் ஒய்க்கு 0ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். அதனால ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணிடணும்னா டேரெக்டாக இந்த ஒய் ஆக்சிஸில் போய் மார்க் பண்ணிட வேண்டியதான். அடுத்த பாயிண்ட் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்க, அந்த பாயிண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? இந்த கிராஃபிக்கல் மெத்தடுக்கு மட்டும். ஓகே ஃபைன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நமக்கு இதுக்கு ஃபீஸிபிள் ரீஜியன் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு செக். ஃபீஸிபிள் ரீஜன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறத விட உங்களுக்கு போட்டு காட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன்ப்பா. நமக்கு இங்கே 3 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ நான் 3 டிஃப்ரெண்ட் கலரில் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பென் இல்லை மேம், இது பென்சில்னு சொல்லாதீங்க, என்கிட்ட இருந்ததை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. ஓகேயா? ஃபைன். ஓகே, இப்போ தான் நம்ம சம்முக்கு வரணும்ப்பா. இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயினில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வச்சுக்கோங்களேன்ப்பா. இந்த 3x + 2y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 36 கொடுத்துருக்காங்க. அதுக்கு தானே அந்த 0,18 அப்படிங்கிற பாயிண்ட்டும் 12,0ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த லைன் தானே. இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா ஆரிஜினை பார்த்த மாதிரி, அதாவது 0வை பார்த்த மாதிரி ஷேர் பண்ணணும். ஷேர் மீன்ஸ் ஒரு லைன் போட்டு விடணும்ப்பா. ஓகேவா? இதுவே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லைனுக்கு அவுட் சைடில் ஷேர் பண்ணணும், அதாவது லைன் போட்டு விடணும். அவ்வளோதான். நிறைய சம்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ இந்த சம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. 3x + 2y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 36 கண்டுபிடிச்ச லைன் இதுதான். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா என்ன பண்ணணும், வெரி குட், 0வை பார்த்த மாதிரி ஷேர் பண்ணணும். ஷேர் மீன்ஸ் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு பெண்ணை யூஸ் பண்ணி லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும்ப்பா. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். ஸ்கேல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. வேறு லைனில் மாற்றி போட்டுறாதீங்க. கரெக்டாக எந்த லைனோ அதுக்கு போடுங்க. ஓகே, 0,18 12,0 இந்த இது வரைக்கும் போடணும்ப்பா. நம்ம இந்த இது வரைக்கும் போடணும். உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வேறு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன், சாரி. எனக்கு சம் புரியணும். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன்ப்பா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், அதாவது நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் அது x + 2y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 இந்த இருக்குது பாருங்கள். x + 2y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20. அதுக்கு என்ன பாயிண்ட் கண்டுபிடிச்சோம், இந்த 0,10ம் 20,0வும். ஓகேவா? இதுக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா என்ன பண்ணும், வெரி குட், 0வை பார்த்த மாதிரி ஷேர் பண்ணி விடணும். இந்த லைன் தானேப்பா. எஸ், 0,10 ஆரம்பிச்சிருக்க பாருங்கள். 0வை பார்த்த மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் மீன்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டேன், ஜஸ்ட் ஒரு லைன் தான். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். வேறு லைனில் மாற்றி போட்டுறாதீங்க. நானே இது உங்களுக்கு 3rd டைம் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 2-3 டைம் வீடியோ எடுக்கும் போது மாற்றி போட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகே ஃபைன்ப்பா. இந்த பாருங்கள். ஓகே டன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்றுக்கு வந்துட்டு நான் பென்சில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஒன்று என்ன இருக்குது, 3x + 4y. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வெரி குட், அதுக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்ம என்ன தான் பண்ணணும்னா 0வை பார்த்த மாதிரி ஷேர் பண்ணணும். இந்த 0,10.5 இருக்குது பாருங்கள். 0,10.5 14,0 இந்த இது வரைக்கும்ப்பா. இந்த லைன் இதுக்கும் 0வை பார்த்த மாதிரி தான் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏதோ மாற்றி பண்ணுறாதீங்க. எங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். 14,0 ஃபுல்லாக. ஓகே ஃபைன்ப்பா. நான் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இதுக்கு ஃபீஸிபிள் ரீஜன் கிடைக்குதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம்.
ஃபீஸிபிள் ரீஜன் எப்படி கண்டுபிடிக்கணும்னாப்பா, இதே போல் 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல நம்ம 3 கலர் யூஸ் பண்ணோம்ல, அந்த 3 கலரும் காமனாக மீட் ஆகுதான்னு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே இங்கேருந்தாப்பா அந்த எக்ஸாக்ட்ஸ்லேருந்து இங்கேருந்தாப்பா ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த இடம் எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம 3 யூஸ் பண்ணாமல் ஒன்று ப்ளூ, ஒன்று ஆரஞ்சு, ஒன்று பென்சில். இப்போ பாருங்கள், ஆரஞ்சும் வந்திருக்கு, ப்ளூவும் வந்திருக்கு, பென்சிலும் வந்திருக்கு. ஓகேவா, 3 கலருமே நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆர்ஜின். இதை நான் ஓன் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் இதே போல் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்க. அதாவது நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணி இன்டர்செக்ட் பண்ணோம்ல, அதுதான். ஓகே, அதாவது இந்த மாதிரி இன்டர்செக்ட் பண்ணுறதா நம்ம ஷேர் பண்ண வரும்போது இன்டர்செக்ட் ஆகுது இல்லை, அது கிடையாது. ஓகே, வேறு எங்கே இருக்குது? இதோ இருக்குது பாருங்கள், இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருக்கா, இதுவும் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருக்கா. இப்போ இந்த இடத்த பாருங்களேன்ப்பா, எனக்கு என்னது இந்த ரெட்டும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூவும் வந்திருக்கு. ஏன்னா பாயிண்ட் வந்து 12,0 வரைக்கும் தானே. ஸோ இந்த ப்ளூ இங்கேயும் வந்திருக்கு, பென்சிலும் வந்திருக்கு. ஓகேயா, இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் பாயிண்ட். இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இங்கே பாருங்களேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பென்சிலும் வேற என்ன வந்திருக்கு, ஆரஞ்சும் தான் வந்திருக்கு. இன்னொரு ப்ளூ கலர் நமக்கு வரல. ஸோ இது நமக்கு ஃபீஸிபிள் ரீஜன் கிடைக்காது. ஸோ இது கிடையாது. நெக்ஸ்ட் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இந்த இருக்கா, இந்த லைன் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா ஆரஞ்சு மட்டும்தான் வந்திருக்கு, பேலன்ஸ் ரெண்டும் வரல. ஸோ இதையும் நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படியே மேலே வாங்க. இப்போது இந்த லைன் பாருங்களேன், இங்கே பாருப்பா. இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பென்சிலும் வந்திருக்கு. இந்த இருக்க பாருங்கள், பென்சிலும் வந்திருக்கா. இன்னொன்று என்னது, ப்ளூவும் வந்திருக்கு. இந்த ரெட்டும், அது ஐ மீன் இந்த ஆரஞ்சு கலரும் இப்படி தானே போகுது. ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட்டு பாயிண்ட். இது நான் ஆல்ரெடி ஏ எடுத்துருக்கோமா, இதை நான் பின்னு எடுத்துக்கிறேன். இது நம்மளோட பி. அப்படியே மேலே வாங்க. இப்போது இந்த லைன் பாருங்களேன். இப்போது இந்த லைனில் பார்த்தீங்கன்னாப்பா ஆரஞ்சு இருக்குது, ப்ளூ இருக்குது, ஆனால் பென்சில் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா வரல. ஸோ இதை எடுத்துக்க முடியாது. அடுத்து அப்படியே இந்த இடத்துக்கு வாங்க. இங்கே தானே அடுத்தது இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்கப்பா, இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆரஞ்சு வந்திருக்கு, ப்ளூ வந்திருக்கு, பென்சில் வந்திருக்கு. இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் பாயிண்ட். இது சி. ஓகே, அப்படியே அடுத்தது மேலே போங்க. வேறு எங்கேயாவது இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருக்கா, வேறு எங்கேயும் பார்த்துட்டோம், இங்கே இல்லை. அடுத்தது அப்படியே இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ப்ளூ பென்னும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இங்கே தானே இப்போ ஸ்டார்ட் ஆகுது, இதுக்குள்ளே தானே இங்கே ஆரஞ்சும் வந்திருக்கு, பென்சிலும் வந்திருக்கு. ஸோ 3 கலருமே வந்திருக்கு. இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட்டு பாயிண்ட் டி. ஓகே, அப்படியே மேலே போங்க. இங்கே அடுத்தது இன்டர்செக்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால் மேலே போங்க. இங்கே ப்ளூ மட்டும்தான் வந்திருக்கு, ப்ளூவும் பென்சிலும் தான் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்க முடியாது. அப்படியே மேலே போனீங்கன்னா இங்கே ப்ளூ மட்டும்தான் இருக்குது. ஸோ இதையும் எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபீஸிபிள் ரீஜியன் அப்படின்னா என்னன்னா, இந்த கன்ஸ்ட்ரெயினை சால்வ் பண்ணி காமனாக கிடைக்கிதில்லப்பா ஒரு ரீஜன், அதாவது 3 கலருமே காமனாக கிடைக்கிதில்ல, அதுதான் ஃபீஸிபிள் ரீஜியன். ஓகேயா, இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஓ ABCDன்னு கிடச்சிருக்கு. ஓகே ஃபைன், இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்ப்பா. நான் சொல்ல நீங்களும் தனியாக பேப்பரில் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், தனியாகவும் நான் உங்களுக்காக போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். இங்கே மார்க் பண்ணோமா ஏ, இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பி, இந்த இடத்துல மார்க் பண்ணல, அதுதான் பி. அப்படியே மேலே போனால் சி, நெக்ஸ்ட்டு டி. ஓகேயா, இப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன்ப்பா. ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஓட வேல்யூ தெரியும், என்னது 0,0, ஆர்ஜினோட வேல்யூ 0,0. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூவும் தெரியும். ஏவோட வேல்யூ என்னது 12,0 தானப்பா. ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும். ஆனால் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது, சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது, டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0,10. அது என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க, 0,10. ஸோ பியோட வேல்யூ சியோட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் வாங்க எப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஃபீஸிபிள் ரீஜியன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பிஎன்சியோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லைன் எழுதிக்கோங்க. நான் உங்கள்கிட்ட வேர்டிங்ஸில் என்ன சொல்லணும் அதான் ரிட்டனில் எழுதியிருக்கேன். இந்த ஃபீஸிபிள் ரீஜியன் இஸ் OABCD. நமக்கு பிஎன்சியோட வேல்யூ தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பியோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னாப்பா, உங்களுக்கு இதில் பார்க்கறதுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு இங்கே கிளியராக போட்டிருக்கால அதில் காட்டுறேன் பாருங்கள். இப்போது பி அப்படிங்கிற பாயிண்ட்டு எந்த 2 லைன் மீட் ஆகும்போது கிடைச்சிதுன்னு பாருங்கள். இதெல்லாம் பிங்கிற பாயிண்ட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க. பிங்கிற பாயிண்ட் இது 3x + 2y which is equal to 36, அதாவது 4th ஈக்குவேஷனும். நெக்ஸ்ட்டு இது என்னது, இங்கே போதும், இது என்னது 3x + 4y which is equal to 42. 3x + 2y which is equal to 36ம் 3x + 4y which is equal to 42. இந்த 2 லைனும் மீட் ஆகும் போது தான் நமக்கு என்னங்கிறது கிடச்சிருக்கு, பிங்கிற பாயிண்ட்டு கிடச்சிருக்கு. ஓகேயா, ஸோ எந்த ஈக்குவேஷனா 3x + 2y 36, 4th ஈக்குவேஷனும் 6th ஈக்குவேஷனும்ப்பா. ஸோ எழுதிக்கோங்க.
4th ஈக்குவேஷனும் 6th ஈக்குவேஷனும் மீட் ஆகும்போது தான் நமக்கு பிங்கிற பாயிண்ட் கிடச்சிருக்கு. 4th ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 3x + 2y which is equal to 36. நெக்ஸ்ட் ஒன் 6th ஈக்குவேஷன் 3x + 4y which is equal to 42. ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்ப்பா. இதை சப்ட்ராக்ட் பண்ணணும்னா நமக்கு என்னன்னா +3xும் -3xும் கேன்சல் ஆகிடும். இங்கே கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா -4y இருக்குது, இங்கே +2y இருக்குது, இங்கே -4 இருக்குது, இங்கே +2 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், வெரி குட் சப்ட்ராக்ட் பண்ணணும். பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அதை தான் நம்ம பண்ணணும். பெரிய நம்பருக்கு வந்து மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 4ல் 2 போச்சுன்னா 2, பெரிய நம்பருக்குள்ள சைன் -2y which is equal to இங்கே -42 இருக்குது, இங்கே +36 இருக்குது. பெரிய நம்பர் என்னதுப்பா 42, அதுக்கு என்ன சைன் கொடுத்துருக்காங்க மைனஸ். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், வெரி குட் -6. ஓகே, இப்போ -2y which is equal to -6. மைனஸும் கேன்சல் ஆகிடும். 2y which is equal to 6. நமக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும். ஸோ y which is equal to 6. இங்கே இருக்கிற 2 இங்கே வரும்போது டிவைடில் மாறிடும். கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1 2 3 2 6. ஒய்யோட வேல்யூ என்னது, வெரி குட் 3. இந்த 3ங்கிறத 3 ஒய்யோட வேல்யூ 3 அப்படிங்கிறத ரெண்டு இக்குவேஷனில் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். y is equal to 3 in equation 4 we get என்னதுப்பா 4th equation 3x + 2y which is equal to 36. 3x + 2 ஒய்யோட வேல்யூ வந்துட்டு என்னது 3 which is equal to 36. 3x + இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அது மாதிரி ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா அது மைனஸ் சாரிப்பா மல்டிப்ளிகேஷன். ஓகேவா, 2 3s the 6 which is equal to 36. ப்ராக்கெட்டில் இருந்தால் விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு இடையில எந்த சைனுமே இல்லை பாருங்க, அப்படின்னா இது மல்டிப்ளிகேஷன். ஓகேயா, 3x நமக்கு 3xோட வேல்யூ தானே வேணும். ஸோ இங்கே ப்ளஸில் இருக்கிற 6 அங்கே போகும்போது நமக்கு என்ன ஆகிடும், வெரி குட் மைனஸ் ஆகிடும், -6. அப்போது 3x which is equal to 36ல் 6 போச்சுன்னா 30. 3x which is equal to 30. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3 இங்கே வரும்போது டிவைடில் மாறிடும். கேன்சல் பண்ணால் என்ன வரும், 10 3s the 30. x equal to 10. ஸோ therefore பியோட பாயிண்ட் என்னதுப்பா, எக்ஸுக்கு which is equal to 10, ஒய்யோட வேல்யூ 3. அவ்வளோதான். ஓகேயா, இதே போல் நமக்கு இன்னும் என்னதுக்கு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேயா, இதே போல் சி அப்படிங்கிற பாயிண்ட் எந்த ரெண்டு லைன் மீட் ஆகும் போது கிடச்சிதுன்னு பாருங்கள். சி அப்படிங்கிறது இந்த ஒரு காப்பா, இதனப்பா சிங்கிற பாயிண்ட்டு இந்த லைனு இந்த வருது பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த லைன் என்னது 3x + 4y which is equal to 42 அப்படிங்கிறதும் இது என்னது x + 2y which is equal to 20 அப்படிங்கிற ரெண்டு லைன் மீட் ஆகும் போது தான் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா சிங்கிற பாயிண்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது என்னது 3x + 4y which is equal to 42, x + 2y which is equal to 20. ஓகே, அதாவது 5th ஈக்குவேஷனும் 6th ஈக்குவேஷனும் மீட் ஆகும் போது தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, சிங்கிற பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஓகே, வாங்க இப்போ எழுதிடலாம். The point C is intersection of the equation என்னதுப்பா 5 and 6. 5th equation 6th equation தானே. 5th equation என்னது இது இருக்கு பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. x + 2y which is equal to 20ங்கிற லைனும் 3x + 4y which is equal to 42ங்கிறதும். ஓகே, 5th equation என்னது x + 2y which is equal to 20ங்கிறதும் 6th equation வந்துட்டு 3x + 4y which is equal to 42 அப்படிங்கிறது. ஓகேயா, ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். நம்ம பிக்கு பண்ண மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா எதுவுமே கேன்சல் ஆகிற மாதிரி இல்லை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 5th ஈக்குவேஷனை வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணனா இங்கே 2 2 சார் எனக்கு 4 ஆகிடும். மைனஸ் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேயா, இல்லை மேம் எனக்கு எதை மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியாது அப்படிங்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே உள்ள ஃபஸ்ட்டு நம்பரால் இந்த ஈக்குவேஷனையும் இங்கே உள்ள ஃபஸ்ட்டு நம்பரால் இந்த ஈக்குவேஷனையும் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே சால்வ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்குலாம் போவே தான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் இது மாதிரி சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேயா, ஸோ நான் 5th ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணும்போது என்னப்பா கிடைக்கும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் த்ரூ அவுட் ஃபுல்லாகவே பண்ணணும். 2x இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, அதோட 2 மல்டிப்ளை பண்ணும்போது 4y. இங்கே 20 இருக்குது, அதோட 2 மல்டிப்ளை பண்ணும்போது 40. ஓகே, 6th ஈக்குவேஷனை நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, அப்படி தான் வச்சுக்க போகிறேன். 3x + 4y which is equal to 42. ஓகே, இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்களேன்.
சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே -3 இருக்குது, இங்கே +2 இருக்குது. பெரிய நம்பர் என்னது 3 தான். ஸோ 3க்கு என்ன சைன் கொடுத்துருக்காங்க, மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். 3ல் 2 போச்சுன்னா 1 -1x. ஓகேவா? இந்த +4yயும் -4yயும் கேன்சல் ஆகிடும். இங்கே -42 இருக்குது, இங்கே +40 இருக்குது. வெரி குட். என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். பெரிய நம்பருக்குள்ள சைன் மைனஸ். ஓகே, அப்போது -x which is equal to -2, மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்னது, x is equal to 2. ஓகே, இந்த x equal to 2 அப்படிங்கிறத 2 ஈக்குவேஷனில் நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். நான் எங்கே போட்டுக்க போகிறேன் அப்படின்னா, நான் வந்து 6th ஈக்குவேஷனில் போட்டுக்க போகிறேன். x equal to 2 in equation 6 we get என்னதுப்பா, 3x plus 4y which is equal to 42. 3x ஓட வேல்யூ 2 plus 4y which is equal to 42. 3 2s are 6 plus 4y which is equal to 42. நமக்கு 4y ஓட வேல்யூ தான் வேணும். ஸோ இங்கே இருக்கிற +6 இங்கே போகும்போது -6 ஆகிடும். 42 - 6 4y which is equal to 42ல் 6 போச்சுன்னா என்னப்பா, வெரி குட், 36. நமக்கு y தான் வேணும். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4 இங்கே வரும்போது டிவைடில் மாறிடும். 36 divided by 4. அப்போ y is equal to 1 4 is 4, 9 4s are 36 ஆப்பா. ஓகே, தென் therefore c ஓட வேல்யூ என்னதுப்பா, cயில் x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 9. அவ்வளோதான். ஓகேவா? b and c ஓட வேல்யூ தான் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சரியாப்பா? நான் இதுக்கு முன்னாடி காலேஜில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன்ப்பா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணிட்டே சம் போடுவேன். இன்ட்ராக்ஷன் மீன்ஸ் சம் மட்டும் இல்லை, சும்மா நானும் ஜென்ரலாகவே பேசுவோம். பட் இந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டு அது முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு சேனல் ஆரம்பித்து உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாமா, இல்லை வேணாம் மேம் நீங்கள் வந்துட்டு சம் மட்டும் போடுங்க போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ என்ன இதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃபைன், தேங்க்யூம்மா. இப்போ நம்ம சம்ம முடிக்க போகிறோம், ஜாலி. இப்போ நமக்கு 2 வேல்யூ தான் தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபைனலாக பாயிண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. பாயிண்ட்ஸ்னு எழுதினதுக்கப்புறம் இப்போ கொஷினில் பாருங்கள், மேக்ஸிமம் இசட்னு கொடுத்துருந்தாலும் சரி, மினிமம் இசட்னு கொடுத்துருந்தாலும் சரி, இசட் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கோ அதை எழுதிக்கோங்க. இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 5x plus 8y. இப்போ இங்கே மேக்ஸிமம் இசட் கொடுத்துருக்காங்களா, மினிமம் இசட் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். மேக்ஸிமம் இசட். ஸோ மேக்ஸிமம் இசட்னு எழுதிக்கோங்க. நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். எழுதுனதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபீஸிபிள் ரீஜன் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்ல, அந்த OABCD அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். எழுதுனதுக்கப்புறம் இதில்ப்பா ஃபஸ்ட்டில் உள்ளதெல்லாம் எக்ஸோட வேல்யூ, செகண்டில் உள்ளதெல்லாம் ஒய்யோட வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0, நெக்ஸ்ட்டு ஒய்க்கு பதிலாக 0. இதை மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்குமா? ஸோ 0. நெக்ஸ்ட்டு 5, எக்ஸுக்கு பதிலாக 12 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 0. 12 5s are என்னது 60. 60 + 0 என்ன கிடைக்கும், 60 தான். ஓகேவா? அதே போல் தான் இது எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணியிருக்கேன். சரியா? ஃபஸ்ட்டில் உள்ளது எக்ஸோட வேல்யூ, அடுத்தது ஒய்யோட வேல்யூ போடணும். போட்டதுக்கப்புறம் பாருங்களேன், இங்கே 0 0 60 74 82 80 நமக்கு வேல்யூ கிடச்சிருக்குப்பா. இப்போ இங்கே மினிமம் இசட் கொடுத்துருக்காங்களா, மேக்ஸிமம் இசட் கொடுத்துருக்காங்களா? வெரி குட், மேக்ஸிமம் இசட். மேக்ஸிமம் இசட்னா ஒன்றும் இல்லைப்பா, உள்ளதுலேயே எது பெரிய நம்பர்னு பாருங்கள். உள்ளதுலேயே எது பெரிய நம்பர், வெரி குட், 82 தான் பெரிய நம்பர். இதுவே மினிமம் இசட்னு கொடுத்தா என்ன பண்ணும், வெரி குட், உள்ளதுலேயே எது சின்ன நம்பர்னு பார்க்கணும். சின்ன நம்பர் 0. ஓகேவா? ஸோ உள்ளதுலேயே எதுப்பா பெரிய நம்பர், மேக்ஸிமம் இசட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய நம்பர் வந்துட்டு 82 தான். ஸோ மேக்ஸிமம் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 82. எப்போ கிடைச்சது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 9 இருக்கும் போது எனக்கு மேக்ஸிமம் இசட் 82 கிடச்சிது. ஓகேவா? இதுதான்ப்பா நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இந்த சம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஓகேயா? தேங்க்யூம்மா.